إلا الله ربنا على النور المبين أحمد المصطفى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கெல்லாம் வியப்பை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை நம் கண் எதிரிலேயே கண்டு கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு காலத்தில் வஹாபிகள் எல்லாம் சொன்னாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்றணும், மذஹபை பின்பற்றக்கூடாது அப்படின்னாங்க. இப்படி சொன்ன வஹாபிகளில் ஒரு சிலர் இன்னைக்கு எந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் மறுப்போம். எப்போ எங்கள் அறிவுக்கு அது ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் மறுத்துடுவோம். குர்ஆனுக்கு முரணா அமைஞ்சாலும் அதையும் மறுத்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அறிவுக்கு பொருந்தலை அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணுறது? நீங்களா? குர்ஆனுக்கு முரணா இருக்குது அப்படி முடிவு பண்ணுறது யாரு? நீங்களா? நீங்கள் முடிவு பண்ணிட்டா போதுமா? உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் முடிவு பண்ணணுமா, இல்லை நீங்கள் மட்டும் முடிவு பண்ணணுமா? உலக முஸ்லீம்கள் யாரும் அப்படி வரலை. இப்படி ஒரு அவல நிலைக்கு அவங்கெல்லாம் முன் வரவே இல்லை. ஆனால் வஹாபிகளில், எல்லா வஹாபிகளும் அல்ல, ஒரு சிலர் தான் சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் கூட அறிவுக்கும் குர்ஆனுக்கும் முரணாக அமைந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி நிலைக்கு வந்திருக்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, மذஹபை பின்பற்றக்கூடாது. நம்ம சொன்னோம், ஏங்க மذஹபுங்கிறது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறாங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொடுக்குற விளக்கத்தின் பிரகாரம் நாம் நடந்தால் நம்ம ஷாஃபி மذஹபு. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தின்படி நாம் நடந்தால் ஹனபி மذஹபு. நம்ம மذஹபை பின்பற்றோம்னு சொன்னாலும் குர்ஆனை தாங்க பின்பற்றோம், ஹதீஸை தாங்க பின்பற்றோம்னு சொன்னோம். அப்படி சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை இன்னைக்கு இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஹதீஸை பின்பற்றுவோம் என்றவர்கள் இன்னைக்கு ஹதீஸை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹதீஸையே இல்லாமல் ஆக்க பிரயச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மذஹபை பின்பற்றுவோம் என்று சொன்ன நாம் அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒன்றே போதும், மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் ஹதீஸை உண்மையில் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு. இந்த ஹதீஸை எல்லாம் நாங்கள் சஹீஹாக இருந்தாலும் கூட நாங்கள் மறுத்துடுவோம், ஏன்னா அறிவுக்கு பொருந்தலையில் என்று சொல்லி சில ஹதீஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே போல் குர்ஆனுக்கு முரணாக அமைகிறது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் புதிதாக ஒரு ஹதீஸை இப்போ சேர்த்துருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு தெரியுமா? புகாரிலே பதிவு செய்யப்பட்ட 3079வது ஹதீஸுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். தூலுஹு சித்தூன திராஆ, அவர்களுடைய உயரம் 60 முழமாக இருந்தது. அல்லாஹு தஆலா சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க மலக்குமார்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க, நீங்க சலாமும் சொல்லுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கிறது காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுதான் தஹிய்யத்துக்க வ தஹிய்யத்து துர்ரியத்திக்க, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக வரப்போகிற மனித சமூகம் அத்தனை பேருக்கும் காணிக்கையாகும் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, மலக்குமார்கள் இருக்கிற இடத்துக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் மலக்குமார்கள் பதில் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னாங்க. நம்மெல்லாம் வலைக்கும் சலாம் அப்படின்னு தான் பதிலாக சொல்லுவோம். ஆனால் இந்த ஹதீஸில் மலக்குமார்கள் சொன்னது அஸ்ஸலாமு அலைக்க தான், அதான் பதிலாக வருது. அதுபோல் ரஹ்மத்துல்லா அப்படின்னு சேர்த்து சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும் தான், ஆனால் மலக்குமார்கள் பதிலாக சொன்னது அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லா, ரஹ்மத்துல்லாங்கிறதையும் அதிகப்படுத்தி சொன்னாங்க.
இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்றாங்க, குல்லு மன் யதுகுலுல் ஜன்னா அலா சூரத்தி ஆதம். யாரெல்லாம் சொர்க்கத்தில் நுழைகிறாங்களோ அவங்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரத்தில் தான் இருப்பார்கள். பிறகு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபலம் ஜஸலில் ஹல்கு யன்குசு பஅது ஹத்தல் ஆன். அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகுதான் மனித சமூகத்தில் அந்த உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்போது இருக்கிற நிலைக்கு வந்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இடையில ஒரு சில விளக்கமாக நான் சொன்னேன். அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்கு மகன் சொன்னாங்க, இடையில விளக்கத்துக்கு சொன்னேனே தவிர ஹதீஸில் இப்படித்தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை இன்னைக்கு மறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 60 முழம் உயரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாது. அது அறிவுக்கு பொருந்தலை, வரலாற்று சான்றுக்கு பொருந்தலை, அறிவியல் கண்டுபிடிப்புக்கு பொருந்தலை, குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாக இருக்குது. ஆகவே 60 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம்ங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த பரிணாம வளர்ச்சியில், எதில் வழிகேட்டில் பரிணாம வளர்ச்சியில் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வஹாபிகளில் ஒரு சிலர், மற்ற வஹாபிகள் அல்ல. ஏன்னா மற்ற வஹாபிகள் எல்லாம் கூட ஹதீஸை பாதுகாப்பதற்காக முனைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மதஹபை பின்பற்றாவிட்டாலும் கூட ஹதீஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய வஹாபிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில வஹாபிகள் தான் ஹதீஸை மறுக்கிற நிலைக்கு, இந்த அவல நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதில் நமக்கெல்லாம் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை மறுக்கிறாங்கல்ல இவங்க, இந்த ஹதீஸை அவர்கள் வேறு விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரமாக கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் தான் ஒரு ஹதீஸை மறுத்தாங்க, வேறு ஹதீஸை மறுத்தாங்க. அது என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவிலே ஒரு கல் இருந்தது, அது எனக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தது, அந்த கல்லை இப்போதும் நான் அறிவேன் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கள் அல்லவா? அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு இந்த ஹதீஸை தான் இப்போ நான் சொன்னேன்ல, புகாரிலே சொல்லப்பட்ட 3079 ஹதீஸ், இது ஆதாரமாக கொண்டு வந்தாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பாக அந்த கல்லு சொன்ன சலாம் எப்படி தெரியும்? சலாம் என்பதே அவங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்லவா? மார்க்கம் என்பது அவங்க 40வது வயசுல தானே, அப்போதான் நுபுவத் வந்துச்சு, அப்போ தானே தெரியும் அவங்களுக்கு சலாம்லே. அப்போ அதுக்கு முன்பாக இந்த கல்லு சலாம் சொன்னது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சலாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் தொடங்குகிறது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த மாதிரி அமைச்சான். மலக்குமார் பதில் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும் மலக்குமார் பதில் சொன்னது தான் சலாம். இது மார்க்கம் வெளிப்பட்டதுக்கு பிறகுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அப்பதானே கற்றுக் கொடுத்திருப்பான், அதுக்கு முன்பு தெரியாதுல அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன நமக்கு ஆச்சரியம், வேறு ஒரு ஹதீஸை மறுக்க இந்த ஹதீஸை கொண்டு வந்தவர்கள், அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வை கொண்டு வந்தவர்கள் இந்த ஹதீஸையும் இப்போது மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் புகாரியில் இன்னொரு ஹதீஸும் இருக்கிறதுங்க, 5759வது ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம், அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைத்தான், அலா சூலத்திஹி அவர்களுடைய அந்த வடிவத்தின் அடிப்படையிலேயே, தூலுஹு சித்தூன தராஆ அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் 60 முழமாக இருந்தது அப்படின்னு ஹதீஸும் இருக்குதுங்க. இப்போ 60 முழங்கிறத மறுக்கிறாங்களா? இந்த ஹதீஸை அவளுடைய விவாதத்துக்கு ஆதாரமாக கொண்டு வந்தாங்க. சென்னையில் நடந்துச்சு ஒரு விவாதம், என்ன? இறைவனுக்கு உருவம் உண்டா அப்படின்னு விவாதம். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான், இங்கே இருக்கிறது அலா சூலத்திஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்திலே தான் அப்படின்னு தான் இருக்குது. அவங்க என்ன அர்த்தம் வச்சான்னு சொன்னால், அலா சூரத்திஹின்றா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவத்தில் அப்படின்னு அர்த்தம் அல்ல, அல்லாஹ்வுடைய வடிவத்தில் தான் அர்த்தம். அலா சூரத்திஹி, இந்த ஹீங்கிற வார்த்தை அல்லாஹ்வை தான் பார்த்து மீளும் அப்படின்னா. ஏன் அவங்க அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற தவறான நச்சு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே திணிக்க நினைச்சாங்க, தோற்று போயிட்டாங்க. ஒரு விஷயம். ஆனால் அப்பாவிகளான இளைஞர்கள் அந்த வழிகேட்டு வலையிலே விழுந்து கிடக்கிறார்கள் பாவம்.
எந்த ஆதாரம் இல்லைங்கிறதுனால அலா சூரத்திகின்னு இருக்கிறதெல்லாம் ஹீங்கிறது அல்லாஹ் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ல. அப்போ அந்த வடிவம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வடிவம் தான் தவறாக அர்த்தம் வச்சாங்க. ஆனால் அலா சூரத்திகின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னு தான் எல்லா இமாம்களும் விளக்கம் கொடுக்கறான்னு வைங்க. சரி, இந்த ஹதீஸை கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு உருவம் உண்டு அப்படிங்கிறத அவங்க நிறுவ முனைஞ்சாங்க, தோற்று போயிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் நானும் சொல்ல வர்றேன், இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு, உங்களுக்கெல்லாம் அது செருக்கு இது செருக்கு தர்கா செருக்கு என்று சொல்லி எவ்வளவு பெரிய பச்சை சிறுக்கிலே உங்களை தள்ளிவிட்டார்கள் பார்த்தீங்களா? அதான் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பூனைக்கு பயந்து புலி வாயில ஒருத்த மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த தர்காவை பூச்சாண்டி காட்டி பச்சை சிறுக்கிலே ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்கள் எந்த கோட்பாட்டில் இருந்தாங்களோ உருவ வழிபாடு அதிலே கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்களேங்க இந்த வஹாபிகள். இளைஞர்களை யோசிங்க, இதெல்லாம் அபூஜஹல் கொள்கை இல்லவா உருவ வழிபாடு என்பது? இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து விட்டால் உருவ வழிபாடு தானே. இல்லை, நாங்கள் வெளியில் வைக்கலைங்க, கற்பனை உருவத்தை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த காலத்து அபூஜஹலும் அவனை சார்ந்தவர்களும் கற்சிலைகளை வழங்கினார்கள், நீங்கள் கற்பனை விக்கிரகத்தை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்ன, இறைவன் ஒருத்தன் இருக்கலாம்னு சொன்னால் உருவம் இருந்தால் தானே? ஒளி இருக்கிறது, நம்மெல்லாம் நம்புகிறோம். அது உருவம் இருக்கிறதா? ஒளிக்கு பிரகாசத்திற்கு ஒளி இருக்கிறதா? இல்லை. அப்போ ஒளி இருந்தால் தான் பார்க்க முடியுங்கிற வாதம் உடப்பட்டு போகுதுல்ல. அல்லாம பார்க்குறோம்ல, உருவம் இல்லாட்டா அப்படி பார்க்க முடியும்? எப்படி ஏமாத்துறான் பாருங்க. ஒளிக்கு உருவம் இல்லை, ஆனால் பார்க்கிறோம். அதுபோன்று இறைவனை நாம் பார்ப்போம் உருவம் இல்லாமலேயே முடியும் என்பதை ஒளியை வச்சா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுடைய இந்த அழிவையெல்லாம் அவர்கள் பூசி மெழுக பார்க்கிறார்கள், மழுங்கடிக்க பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் இளைஞர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இன்னைக்கு எதை ஆதாரமாக காட்டினாங்களோ முன்னால அதையே அவர்கள் மறுக்கிற ஹதீதுகளில் ஒன்றாக ஆக்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 மலைங்கிறதான் கிடையாதுன்ட்டாங்க. சரிங்க, நம்ம சொன்னோம் அலா சூலத்தின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவத்தில் வளர்த்தாங்க. இப்போ கேட்டாக அந்த விவாதத்தில் அது சொல்ல தேவையில்லையே. பூனையின் வடிவத்தில் படைத்தான் அல்லாஹ்னு சொல்ல வேண்டுமா? யானையின் வடிவத்தில் படைத்தான் அல்லாஹ் என்று சொல்லணுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் வடிவத்திலே படைத்தான் என்று சொல்ல வேண்டுமா? தேவையில்லையங்க. அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாங்க. நம்ம சொன்னோம் சொல்லித்தாங்க ஆகணும் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? தக்க காரணத்தோட. பூனைக்கு யானைக்கு வேண்டாம் சொல்ல தேவையில்லை, ஆனால் மனிதனுக்கு சொல்லிதான் ஆகணும். மனிதனை அவனுடைய வடிவத்தில் படைத்தான் அப்படின்னு சொல்லித்தான் அவனு. ரெண்டு விஷயம் இதில் இருக்கு. ஏன்னு கேட்டால், ஒன்று டார்வினுடைய தவறான கொள்கையை உடைத்தருவது. டார்வின் கொள்கை என்ன? மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான். அந்த பரிணாம மாற்றத்தின் அடிப்படையிலே குரங்கு தான் மனிதனாக உருவெடுத்திருக்கிறான் என்பது டார்வினுடைய தவறான கொள்கைங்க. அந்த கொள்கையை அடித்து நொறுக்குகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை. மனிதனுடைய வடிவத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வடிவத்திலே அல்லாஹ் படைத்தான். அப்ப டார்வின் கொள்கை இல்லை, தப்பு அப்படின்னு உதாயிருச்சா? அடுத்து இன்னொரு விஷயம் இதில் இருக்கு. இப்போதெல்லாம் நாம் உருவாகிறோம் அல்லவா, அந்த அமைப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கல. இப்போ நம்மெல்லாம் மனிதனாக வந்திருக்கிறோம். நம்முடைய படைப்பின் அமைப்பு வேறு விதமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் தாயின் கருவறைக்குள்ள நுத்துஃபாவாக விந்துவாக, அதற்கு பிறகு அலக்கா, அதுக்கு பிறகு முலுகா, அதுக்கு பிறகு குழந்தையின் வடிவம், பிறகு நம்ம இந்த உலகத்துக்கு வர்றோம். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்புறம் இளமை பருவம் அடைந்து அப்புறம் பெரிய ஆள் ஆகிறோம் அல்லவா. இது போன்றல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு. அவர்கள் எந்த உருவத்தில் இருந்தார்களோ அந்த உருவத்தில் தான் படைத்தான். சிறிதாக இருந்து அப்ப பெருசா வளர்ந்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்கள் வடிவத்தில் படைத்தான். அப்ப டார்வின் கொள்கை இல்லைன்னு ஆகிப்போச்சு. நம்மள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வருகின்ற அந்த நிலையும் அல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் என்பதை அந்த வாதத்திலேயே நாம் எடுத்து வைத்து வஹாபிகளுடைய வாதத்தை நாம் முறியடித்தோம். இப்போ நமக்கு என்னென்னா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதுங்கிறது வேறு ஆதாரமே இல்லாதனால இந்த ஹதீஸை கொண்டு வந்து நிறுவி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு பார்த்தீங்களா,
அல்லாஹ்வுடைய உருவத்தில் தானே படைத்தான் அப்படின்னு சொன்னவங்க இந்த ஹதீஸை இன்றைக்கி மறுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இல்லை, 60 முழம் இருக்குதே, அது யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹதீஸை ஒப்புக்கொள்ள முடியாங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கங்க. ஆனால் இங்கே வாதத்தில் இந்த ஹதீஸ் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போவே ஒரு பாயிண்ட்டை வச்சு உடனே அடித்தோம். என்னது? சொன்னாங்க, அல்லாஹு தஆலா தன்னுடைய வடிவத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் அப்படின்னாங்களா. உடனே சொன்னோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம்னு இருக்குதா? நீங்கள் சொல்லிட்டீங்களா அல்லாஹ் தன்னுடைய உருவத்தின் அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான்னு சொல்லிவிட்டீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய உயரம் 60 முழம்ங்கிறீங்களான்னு கேட்டோம்ல, அவ்வளோதான். ஏன் அது இந்த பக்கத்தில் தானே இருக்குது. அல்லாஹ் தஆலா தனது வடிவத்தில் படைத்தான்னு சொல்லிவிட்டீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம் பக்கத்தில் இருக்குது. அப்போ அல்லாஹ்வின் உயரம் 60 முழமான்னு கேட்டோம்ல, முடிஞ்சு. அந்த அந்த ஆதாரம் அங்கேயே உடப்பட்டு போச்சு. சரி, இப்போ பாருங்கள், அவங்களுடைய பரிதாப நிலையை பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு தங்களுடைய கருத்தை நிறுவுவதற்கு கொண்டு வந்த ஹதீஸ் அதை மறுக்கிறாங்க இப்போது. அதே போல் சலாம் சொன்ன ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு எதை ஆதாரமாக கொண்டு வந்தாங்களோ அந்த ஹதீஸை இப்போ மறுக்கிறாங்க. இவங்களை பற்றி இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். இப்போ அடுத்ததாக இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த ஹதீஸுக்கு அவங்க நான் மட்டும் இப்படி சொல்லலை, இதுக்கு முன்னாலேயும் ஒரு சொல்லியிருக்கிறார். அவர் தான் இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஒரு பெரிய இமாம் தான், அவங்களும் இப்படி சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லாததையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இமாம் சில விளக்கங்கள் கொடுத்தாங்க, ஹதீஸை மறுக்கலை. ஆனால் இவங்க இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி இப்படி கேள்வி எழுப்புறாங்கல்ல, ஆகவே நான் அந்த ஹதீஸை மறுக்கிறேங்கிற நிலைக்கு இவங்க வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் மறுக்கிறீங்களே ஹதீஸை, இந்த ஹதீஸை மறுக்காத இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கருத்தை கொண்டு வரலாமா? அவங்க ஹதீஸை மறுத்தாங்களே, அவங்களுக்கு எழுந்த சந்தேகத்தை சொன்னாங்க. அந்த சந்தேகத்தில் அவங்க சொன்னதை கூட நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கிறீங்க. எப்படி? இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு, புகாரி ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்ததை இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரி என்கின்ற கிதாபில் சொல்லி காட்டுறாங்க. இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லம் யஸலில் ஹல்கு யன்குசு பஅது ஹத்தல் ஆன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழத்தில் படைக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு இந்த படைப்பு, அதாவது மனித படைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே வந்தது, குறைந்து கொண்டே வந்தது இதுவரை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது இதுவரை அப்படிங்கிறத தான் இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமானு சொன்னால் எப்படி நம்ம வளருதோ, குழந்தைய வளருது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளருது, அந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த சமூக கூட்டம், ஆது கூட்டம், இதுக்கு முன்னாடிலாம் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுடைய உயரமெல்லாம் அதிகமாக இருந்ததுங்கிறது நமக்கு ஆதாரம் கிடைக்கலையே. அவங்களும் மற்றவங்க தானே இருந்திருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோன்னு சொன்னால் அவங்க காலத்தில் ஓரளவாக 60 முழம் என்பது குறைஞ்சி ஓரளவாக குறைஞ்சிருக்கணும் அல்லவா. ஆனால் நம்மை போன்ற உருவத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை தானே சில அடையாளங்கள் காட்டுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது இதுவரைக்கும்ங்கிறது பொருத்தமாக இல்லையே. அவங்கள சந்தேகத்தை எழுப்புறாங்க. எதை வச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இதுக்கு முன்பு வாழ்ந்த சமூகம் விடுபட்டு போன அடையாள சுவடுகள்லாம் இருக்கிறது அல்லவா, அவைகளை பார்க்கின்ற போது அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. தியாரி சமூக கூட்டத்துடைய வீடுகளை போல, அந்த வீடுகள்லாம் உயரம் கம்மியாக தான் இருக்குது. அவங்கெல்லாம் உயரமாக இருந்திருந்தால் வீடு உயரத்தில் இருந்திருக்கணும், வீட்டினுடைய அந்த மேல் முகடு உயரமாக இருந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் உயரமும் சராசரியாகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்திட்டு, இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு உண்டான விடை இதுவரை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இந்த அதீதம் மறுக்கிறேன்னு சொல்லலை, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. வலம் யல்ஹுர்லி இல்லல் ஆன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, விஷயம் தெளிவாகலை. மா யுஸீலு ஹாதல் இஷ்கால், எனக்குரிய இந்த சந்தேகத்தை அகற்றுவதற்குண்டான விடை இதுவரை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். ஆகவே இந்த ஹதீஸ் மறுக்கிறாங்களா, அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க, இந்த சந்தேகத்துக்கு விடை என்னிடம் இல்லைங்கிறாங்க. சரிதான், சந்தேகத்தை எழுப்பட்டும், விடை இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்லட்டும், எனக்கு கிடைக்கலங்கிறாங்க. எல்லாருக்கும் எதெல்லாமே கிடைச்சிடாதுல்ல, அவங்க கருத்து எடுத்து வச்சுக்கிறாங்கங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆகவே நான் மட்டும் இதை சொல்லலை, இப்னு தீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் தான் அப்படின்ல அவங்களும் மறுத்துட்டாங்களே ஹதீஸை. இன்னொன்று,
அவர்கள் சொன்ன இந்த வாசகத்தில் சொல்லாதையும் இந்த மறுக்கிற வஹாபிகள் சொல்கிறாங்க. என்ன அதில் என்ன வருதுன்னு சொன்னால், மின் ஆசாரில் உமமிஸ் சாலிஃபா, இதற்கு முன்பு வாழ்ந்த சமூகம் விட்டு போன அடையாள சுவடுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். தியாரி சமூது கூட்டத்தினுடைய வீடுகளை போல. ஏன்னா அந்த சமூது கூட்டமெல்லாம் இந்த மலைகளை குடைந்து தான் வீடாக அமைச்சாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டினான்ல, சமூதல்லதீன ஜாபு சஹரபில் வாது, ஓடையின் அருகிலே மலைகளை குடைந்து அவர்கள் வீடுகளை அமைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லலாம். அவ்வளவு பெரிய வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் உள்ளவர்களாக அந்த சமூக கூட்டம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். மலையை குடைந்துன்னா கையால் குடைகிறதல்ல, அப்படி நினச்சிடக்கூடாது. கையை கல்லை வெட்டுமான்னு ஆயுதங்களை வச்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க, மலைகளை குடைஞ்சிருக்கிறாங்க. இன்று கூட குகை தோண்டி ரோடு அமைக்கிறாங்கங்கிறோம், ஆயுதங்களை வச்சு தானே. அந்த மாதிரி அவங்க அமைச்சாங்க. அந்த வீடுகளுடைய அமைப்பை பார்த்தா அவர்கள்லாம் அதிக உயரத்தில் இருப்பதாக தெரியவில்லை அப்படிங்கிறாங்க இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வீடுகளை வைத்து ஒருவருடைய உயரத்தை அளவிட முடியுமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். சரி, அதை நான் பின்னால் சொல்கிறேன். சரி, இதில் இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதைத்தான் சொல்கிறாங்க, முந்தி சென்ற சமூகங்கள் விட்டு போன அடையாள சுவடுகள், ஆசாரில் உமமி சாலிஃபா அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீதை மறுப்பதற்காக இதை இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள ஆதாரமாக கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்க, அந்த கூட்டத்தினுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் உயரமாக இல்லையே அப்படின்னு. எலும்புக்கூடு அங்கே எங்கே இருக்குது? இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கல்ல, அந்த வாசகம் எலும்புக்கூடு இருக்கா? முந்திய சமூகத்தின் அடையாள சுவடுகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எலும்புக்கூடை பற்றி பேசவே இல்லையே, ஏன் எலும்புக்கூடை பற்றி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிங்க? அவங்க சொல்லாததை சொன்னதாக சொல்லலாமா? அந்த அடையாள சுவடுகளுக்கு உதாரணமாக அவங்க கொண்டு வர்றது கூட வீடை தான். எலும்பு கூட்டை உதாரணமாக காட்டலை, வீட்டை தான் உதாரணமாக காட்டினாங்க. ஏன்னா மலையை குடைந்து வீடு அமைச்சாக்கா உயரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கட்டுற மாதிரி உயரமாக வைக்க முடியுமா அந்த வீட்டை? அப்படி தான் இருக்கும். அவங்க அந்த மாதிரி வீட்டை அமைச்சாங்க அப்படிங்கிற உதாரணமாக இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களே தவிர எலும்பு கூடை பற்றி பேசவே கிடையாது. ஆனால் இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த முந்தைய சமூகத்தில் எலும்பு கூடுகளையும் பார்க்கின்ற போது அந்த மாதிரி இல்லை என்று இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி இல்லை, வாசகத்தில் இல்லாத ஒன்றை கூறலாமா? சாதாரணமான உள்ள நிலையில் சொன்னால் பேச்சு கிடையாதுங்க. ஒரு ஹதீஸை மறுக்கிறோம் என்கின்ற ஒரு பாலதூரமான விஷயத்துக்கு வரும்போது எல்லாம் கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஒரு சரியான ஹதீஸை மறுக்கிறோம் போது அவ்வளோ எளிதான விஷயமா? பாலதூரமான விஷயம் தானே, அது எவ்வளோ கரெக்டாக சொல்லலான்னு போகிற போக்கில் எலும்பு கூடலாம் அப்படி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எலும்பு கூட இல்லையங்க, எங்கே இல்லாத சொல்லணும். சரி, அவங்க சொல்லுங்க எனக்கு ஆதாரம் கிடைக்கல, விடை கிடைக்கலங்கிறாங்க. அப்போ நம்ம விடை நம்ம கொடுக்கலாம் அந்த இமாமுக்கு. நாம் இப்பொழுது விடையாக ஒரு கருத்தை முன்வைக்கலாம் அந்த இமாமுக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வீட்டை வச்சு தானே சொல்கிறீங்க. வீடு ஒரு மனிதனுடைய உயரத்தை நிர்ணயிப்பதற்கு அளவுகோலாக அமையாது. இன்றைக்கி கூட பாருங்கள், பெரும்பாலும் ஒரு 5.5 அடி 6 அடி மனிதன் இப்போ இருக்கிறோமா? எத்தனையோ கிராமங்களில் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேயெல்லாம் பனை ஓலை இருக்கிறது அல்லவா, அதிலே வட்ட வடிவத்தில் குடிசைகளை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். உயரமே இருக்காது, குனிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க, அப்படி தான் இருப்பாங்க, வெளியே வந்தால் தான் நிற்பாங்க. அப்படி எத்தனையோ குடிசைகளில் வாழ்ந்தாங்களே. 6 அடி 5 அடி உள்ள மக்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா? சரி, இன்றைக்கி சில இடங்களுக்கு ஆய்வுக்காக போகிறாங்கல்ல விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள்லாம் மாத கணக்கில் தங்குறாங்க, சில இடங்கள் வருஷ கணக்குள்ள தங்குறாங்க. அவங்களும் கூடாரம் அமைக்கிறாங்கல்ல, கூடாரத்து உயரம் எப்படி இருக்குது? சாதாரணமாக கூடாரங்க, மாத கணக்கில் இருக்கிறாங்களே. இப்போ இந்த கூடாரத்தை வச்சுக்கிட்டு அந்த விஞ்ஞானிகளுடைய உயரம் போலவுதான் இருந்தது சொல்லலாமா? உயரம் கம்மியான இடத்துல வாழ முடியும். இது முரணான ஒன்றல்ல, சாத்தியம் இல்லாத ஒன்றல்ல. அதான் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. கூடாரங்கள் அழித்து கொண்டு வாழ்கிற எத்தனை எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா கூடாரத்தை அப்படியே மடிச்சுக்கிட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே. எப்படி வாழ முடிந்தது? ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதக்கணக்கு வருடக்கணக்கிலும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூடாரங்களை அமைத்து கொண்டு இருக்கிறாங்களேங்க உயரம் கம்மியான நிலத்தில். இப்போ இது எப்படி ஒரு ஆதாரமாக அமையும்? நான் கேட்குறேன். வீட்டை வைத்து ஒரு மனித உயரத்தை நாம் எடை போடலாம், பொருந்துமா? சரி, ஒன்றும் வேணாம். இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால், நம்ம காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால்
சில கிராமங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற அந்த வீடுகளை நீங்கள் பார்க்கலாம். பங்களா மாதிரி கட்டியிருப்பாங்க. பல வீடு, ஒரு வீடு அல்ல, பல வீடுகள். வசதிவங்கள்லாம் அப்படி தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஏழை எளியவர்கள் சின்ன வீடை கட்டியிருப்பாங்க. அது ஒரு விஷயம். இந்த ஓரளவு பெரிய வீடுகளாக கட்டி வச்சாங்கல்ல, அந்த வீட்டினுடைய உயரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 20 அடி 30 அடி இருக்கும். இப்போ நம்ம நவீன காலத்தில் கட்டுறோம் அல்லவா, ஒரு 10 அடி 12 அடி தான் மேல்முகடு இருக்குது. அப்படி தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நான் சொல்கிற 100 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த பழைய வீடுகள் எல்லாம் உயரம் கணிசமான அளவுக்கு இருக்கும். 20 அடி 25 அடி இருக்கும். இப்போ ஒரு ஆள் அந்த வீட்டை பார்த்து சொல்கிறாரு, இந்த வீட்டினுடைய உயரம் 20 அடி 25 அடி இருக்கிறது. ஆகவே இந்த வீட்டிலே வாழ்ந்த மனிதர்களுடைய உயரம் குறைந்தது ஒரு 15 அடியாவது இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏற்றுக்கொள்வோமா நம்ம? ஏங்க, ஒரு வீட்டினுடைய உயரங்கிறது அவர்களுடைய விருப்பத்துக்கு பிறகு அமைப்பாங்க, அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அமைப்பாங்க. சமூக கூட்டத்தினரெல்லாம் அந்த மலையை குறைந்து வாழ்ந்ததுனால அவங்க உயரமாக அமைக்க முடியாது. அப்படிதான் உயரம் கம்மியாக தான் இருக்கு. இது யதார்த்தம். இதுவெல்லாம் ஆதாரமா? நான் கேட்குறேன், ஒரு சரியான ஹதீஸை மறுப்பதற்கு இதெல்லாம் ஆதாரமா? அப்போ இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் எழுப்பிய சந்தேகத்திற்கு எதுவும் விடையாக இருக்கலாம் தானே என்று நாம் அவங்களுக்கு கருத்தை வைக்கலாங்க. அதனால் இப்படி ஒரு கேள்வி அவங்க வச்சுட்டாங்க, இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆகவே இந்த ஹதீஸை மறுக்கிறோம் என்று நாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. வீட்டினுடைய உயரமெல்லாம் ஆதாரம் அல்ல அப்படிங்கிறதை நாம் நினைவிலேயே வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த எலும்புக்கூடு, அந்த அவங்க சொன்ன வாசகத்தில் எலும்புக்கூடு இல்லை. சரி, இன்னொரு வாதத்தில் இப்போது விஞ்ஞானிகள்லாம் சில எலும்புக்கூடையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவெல்லாம் அதிக உயரத்தில் இல்லையே, சாதாரணமான உயரமாக இருந்ததாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே அந்த காலத்திலும் மனிதர்கள் உயரமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இப்படி வாதத்தை வச்சு சரியானதையும் மறுக்கிறாங்க. இப்போ அதுதான் நம்ம பிரச்சனை. வாதத்தோடு நின்று இருந்தால் நம்ம பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டோம். சரி, விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறதுனால சரியானதை மறுக்கலாமா? விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இல்லைன்னு ஆகிருமா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள்லாம் சாதாரண உயரத்தில் தான் மனிதன் இருந்திருக்கான்னு அறிவிக்குது. இதை வச்சுக்கிட்டு இந்த அதை மறுக்கலாமா? சரி, இதை வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட எலும்போட உயரமெல்லாம் அதிகமாக இல்லை, ஆகவே 60 முழம் என்பதெல்லாம் நம்ப முடியாத ஒன்று. இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை வைத்து நாம் முடிவு செய்வதாக இருந்தால் 60 முழத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த அதை மறுக்கிறோம் இந்த முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க ஒரு பேச்சுக்கு. இன்னும் சில காலம் போணுச்சு. ஆய்வாளர்கள் ஒரு இடத்துல எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பார்த்தா ரொம்ப நீளமான எலும்புக்கூடுகள், சும்மா ஜோலிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட எலும்புக்கூடு அல்ல. நான் சொல்றது உண்மையான எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? இதுவரை ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் அந்த ஹதீஸை மறுத்தோம். இப்போது கண்டுபிடித்து விட்டார்கள், ஆகவே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம் அப்படி சொல்லலாம். ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்வதும் ஒரு ஹதீஸை தள்ளுபடி செய்வதும் ஆய்வாளர்களுடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் என்னங்க? ஒரு ஹதீஸை மறுக்கிறதுக்கு இதுவும் இல்லாமல் ஆதாரமாக கொண்டு வரீங்க. இன்னைக்கு கீழடி ஆய்வு அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை விஷயம் கண்டுபிடிக்க போகுது. இதே அளவுகோலாக வச்சு சரியான ஹதீஸை, எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸை இவன் கண்டுபிடிக்கல எப்படியா போகுது. இதை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை மறுப்போங்கிறீங்களே, இஸ்லாமிய மார்க்கம் அந்த நிலைக்கு போயிடுச்சா? இவன் கண்டுபிடிக்காம போகிறான், நமக்கு என்னங்க? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஸஹீஹ் என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டதுனால அதை நாம் அவசியம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். சரிங்க, இன்னொரு விஷயமும் இந்த ஹதீஸில் வருது. என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆதாரத்தை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழத்தில் இருந்தாங்க. லம் யதுல் ஹல்கு யங்குசு பஅது ஹத்தல் ஆன். அதற்கு பிறகு இந்த படைப்பு, இந்த உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இதுவரை உள்ள நிலைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே.
அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்பு வாழ்ந்தவங்களும் அந்த உயரத்தில் இல்லையே. அப்போ குறைஞ்சி கொஞ்சம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு 2000 5000 காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்கள்லாம் ஸல்லல்லாஹு உம்மத்தினருக்கு முன்பாக சில ஆயிரங்கள் முன்னால் வாழ்ந்தாலும் ஒரு நல்ல உயரத்திலே இருந்திருக்கானே. ஆனால் அப்படி இல்லையே. அந்த உயரத்தில் இல்லை என்று வருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது இதுவரை என்பது பொருத்தமாக தெரியலையே. இப்போ நம்ம ஒரு 5 அடி 6 அடி இருக்கோம்னு சொன்னால் ஒரு 2000 வருஷம் முன்னால் உள்ளவங்க ஒரு 10 அடி இருந்திருக்கணும்ல, ஒரு 12 அடி இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்களாம் வச்சுக்கிட்டு. அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை. சரி, ஆனால் இதுக்கு முன்பு பல 1000 வருடத்துக்கு முன்னால் உள்ளவங்கள்லாம் அதே உயரத்தில் இல்லை அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம் இருக்கிறதல்லவா, மக்காம் இப்ராஹிம் காபாவுக்கு பக்கத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறதல்லவா. வத்தஹது மின் மக்காம் இப்ராஹிம் முசல்லா என்று அல்லாஹ் சொன்னானே. தவாஃபை முடிச்சுட்டு நீங்கள் மக்காம் இப்ராஹிம்ங்கிற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அந்த மக்காம் இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம்னு அர்த்தம். ஒரு கல், அந்த கல்லில் தான் அவங்க நின்றாங்க. ஆகவே அவர்களுடைய கால் பாத சுவடு அதிலே பதிந்திருக்கிறது. அந்த பாதத்தினுடைய அளவை பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட அந்த சராசரி மனித உயரத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்படிதான் இருக்குது அந்த கால்பாதம். அவங்க மிக உயரத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதல்ல. அப்படி இருந்தால் அது தகுந்தவாறு அந்த கால்பாதம் பெருசாக இருந்திருக்கணும். ஆனால் நம்மை போன்ற அந்த அளவில் தான் இருக்கிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் கூட உயரம் நமது காலத்து அடிப்படையில் இருந்திருக்குன்னு புரிகிறோம், உண்மைதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லைங்க. வேறு வகையில் இருக்கலாம்ல. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது எப்படி? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்துக்கு முன்னால், ஏன்னா சமூக கூட்டம்லாம் இருந்ததல்லவா, ஆது கூட்டம்லாம் இருந்ததல்லவா, அவங்க வீட்டை வச்சு தான் அதிக உயரம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த சமூக கூட்டத்தாருடைய உயரம் 40 முழம் இருந்தது என்கின்ற வரம் தஃப்சீர் கிதாபில் இருக்குது. ஆனால் இந்த வஹாபிகள் இது ஆதாரமாக சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம ஆதாரமாக கொண்டு வரவே இல்லை. ஆனால் அவங்க காலத்திலையும் சராசரி உயரத்தில் தானே இருந்தது. 40 முழம் இருந்ததா? 40 முழம் தான் இருந்துச்சு. அப்படி இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போங்க, அது வேறு விஷயம். ஆதாரமாக நான் கொண்டு வரல, தகவல் இருக்குதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரோம். சரி, அது இருக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால் வரைக்கும் குறைஞ்சது தான், கொஞ்சம் வேகமாக குறைஞ்சிருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அல்லது அந்த காலம் போக 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 ஒரு கட்டம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக குறைஞ்சிருக்கலாம்ல. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. ஒரே அமைப்பில் தான் குறையணும் அப்படின்ட்டு எதாவது இருக்குதா? குறைஞ்சதுங்க. எப்படி குறைஞ்சது? ஆரம்ப கட்டம், மனித சமூகம் ஆரம்ப கட்டம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமான கட்டம். அப்போல்லாம் கொஞ்சம் வேகமாக குறைந்தது. அது ஒரு கட்டம். இப்போ நாம் இருக்கிற உயரம் இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி வந்த உடனே ஒரு 6 அடி 7 அடி வச்சுக்கிறோங்க. இந்த பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக மைனூட்டான முறையிலே குறைந்தது என்று எடுக்கலாம் தானே. அப்பவும் குறைஞ்சிருந்தானே வரும். அப்படியும் நம்ம புரியலாம் தானே. இப்ராஹிம் காலத்தில் சலாசு உயரம் தான் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு நம்ம சலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ மைனூட்டான முறையில், ரொம்ப ரொம்ப மைனூட்டாக இல்லை, இந்த மில்லி கணக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மில்லிலேயும் ரொம்ப கணக்காக, மில்லி மீட்டர்லேயும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சதாக அப்படியும் குறைஞ்சிருக்கலாம் தானே. ஹதீஸை நிறுவதற்கு இப்படியெல்லாம் விளக்கம் இருக்கத்தானுங்க செய்யுது. ஒரே அடியாக தத்ரூபமாக அப்படி குறையணும் அப்போ தான் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்களா நீங்கள்? அப்படி இல்லைல்ல. அப்போ எப்படியும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இந்த ஹத்தல் ஆன் அப்படி சொல்லான்னு சொன்னாங்க. 2 கருத்து இருங்க. ஒன்று, இப்போது நாம் இருக்கிறோம் அல்லவா, அந்த நிலை வரைக்கும், இப்போது நாம் இருக்கிறோம்ல இந்த காலம் வரைக்கும் அப்படின்னு எடுக்கலாம். இந்த காலம் வரை அப்படி எடுத்தால் தான் இப்போ நான் முன்னால் சொன்ன விளக்கம். ஒரு காலகட்டம் வரைக்கும் வேகமாக குறைந்தது, அதுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு சிறுக சிறுக மைனூட்டாக குறைய ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கும் காலவரைங்கிறது பொருந்தி போயிடும். இன்னொரு கருத்து வைக்கலாம் ஹத்தல்லானுங்கிறது. இப்போது நாம் இருக்கிறோம் அல்லவா உயரம், இந்த உயரம் அடைகின்ற வரை குறைந்து கொண்டே வந்தது அப்படி இருக்கலாமே. ஹத்தல்லான்னு தானே சொல்கிறாங்க. இதுவரையில் இப்போது வரை நமது காலம் வரை குறைந்து கொண்டே வந்தது அப்படி ஒரு விளக்கம்.
இன்னொரு வழக்கம் என்ன? இப்போது நாம் இருக்கிறோம் அல்லவா உயரம், இந்த உயரம் வருகின்ற வரைக்கும், இதுக்கு முன்பு உண்டான சமூகத்திலையும் கூட இந்த உயரம் இருந்திருக்கலாம், அது வரைக்கும் நாம் இருக்கிற இந்த அளவை அடைகிற வரைக்கும் குறைந்து கொண்டே வந்தது. அந்த கருத்து எடுக்கலாம்ல அந்த ஹதீஸ்ல. எவ்வளவு வாய்ப்புகள் இருக்க நீங்க ஏங்க இது பொருந்தலை அப்படின்னு சொல்லி ஹதீஸையே மறுக்கிற நிலைக்கு போயிட்டீங்க. இன்னொன்று, மிகப்பெரிய அளவுக்கு ஆய்வு செய்யறவங்க அடிப்படையில் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்துருந்தாங்களே, அப்படி பார்த்தா அவங்களுக்கு பிறகு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கணும். இப்போ நம்ம காலத்தில் 3 அடி தானே இருக்கணும், 4 அடி தானே இருக்கணும், அது பிறகு குறையணும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களாம். இப்படி கேள்வி எழுப்பக்கூடாதுனாலங்க அந்த ஹதீஸ்லயே ஹத்தல் ஆண்டு வந்து போச்சு. ஹத்தல் ஆண்டு இதுவரை முடிஞ்சு போச்சு, அது பிறகு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏன் ஹத்தல் ஆண்டு இருந்தும் கூட இப்போது இன்னும் குறைந்து 3 அடியாக வந்திருக்க வேண்டுமே இந்த கேள்வி வைக்கலாமா? சரி, அப்போ அதுலேருந்து என்ன புரியுது? இந்த ஹதீஸுடைய வாசகங்களை சரியாக புரியாததுனால தேவையற்ற கருத்தை சொல்லி அதுக்கு இப்னு ரஹ்மத்துல்லாஹி அவங்களையும் ஆதாரமாக ஒரு துணைக்கு கூட்டுவிட்டாங்க. இப்னு ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸெல்லாம் மறுக்கோலாம் கிடையாது. எனக்கு இந்த சந்தேகம், எனக்கு இதுக்கு விடை கிடைக்கலன்னாங்க. இப்போ அந்த காலத்தில் எத்தனை இவ்வளோ கொடுத்துருக்கலாம், நாம இருந்தால் நாமும் இப்படியும் சொல்லலாம் தான். அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு நம்ம விளக்கல் அளிக்கல, இப்படியும் புரியலாம் தானே இமாம் அவர்களேன்னு சொல்லியிருந்தா இப்படியும் புரியலாம் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க அதே மறுக்கவே இல்லையே. அதனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை எப்படி என்று புரிந்து கொண்டு நம்ம பேசணுங்க. நாம தவறாக விளங்கிக்கிட்டு தவறான விளக்கத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு, குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, ஆகவே மறுக்கிறோம். அது எந்த குர்ஆன்? அதுக்கு ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான்ல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், இந்த ஆது கூட்டத்தை அல்லாஹ் என்னமா அழித்தொழித்தான் பார்த்தீர்களா? இரம தாத்தில் இமாத், அந்த கூட்டம், ஆது கூட்டம் தான் இரம் கூட்டத்தார்கள், உயரம் உடையவர்கள், அதிக உயரம். தாத்தில் இமாத் சொல்லலாம். ஆது கூட்டமெல்லாம் ஓரளவுக்கு உயரமாக தான் இருந்திருக்காங்க. நம்மை விட இல்லை, நம்மளை மாதிரி இருந்தால் அதிக உயரம் முடியும் அல்ல சொல்லணும். நம்மை விடவும் உயரமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியெல்லாம் உயரம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலீங்க. அவங்க சொன்னதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கணுமே, அதை நம்ம பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. அப்போ தாத்தில் இமாதுல உயரம் உடையவர்கள் யார்? அது கூட உயரமாக, அப்போ நம்மை விட உயரமாக இருந்திருக்கிறார்கள். அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், உலகத்தில் எங்கேயுமே அவர்களை போல் ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை. அப்படி ஒரு அற்புத ஆற்றல் மிக்கவர்களாக, வலிமை மிக்கவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். இதை வச்சுக்கிட்டு இப்போ ஆது கூட்டம் தானே ரொம்ப வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்க, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. இது ஆது கூட்டம் மாதிரி வேற எந்த மனிதனும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம்னு சொன்னால் 60 முழம் இவங்ககிட்ட இருக்கணும்ல. அப்போ தானே இவர்களை போல வேறு மனிதர்கள் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ இவர்களுடைய உயரம் கம்மியாகிட்டா, ஆது கூட்டத்தில் உயரம் கம்மியாக இருந்தால் இவர்களை போல ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை எப்படி சொல்ல முடியும்? ஏன் இவர்களை விட அதிக உயரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்கல்ல. அப்போ முரணாகுதுல. அப்போ ஆது கூட்டத்து உயரம் 60 முழம் இல்லைங்கிறதும் உறுதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60ன்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தில் இவர்களை போல் படைக்கப்படவில்லை என்பது பொருந்தாமல் போயிடும். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை விட அதிக உயரத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கருத்தை வச்சு அல்லாஹ் அப்படி சொல்லிட்டதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருக்காது அப்படிங்கிறத கொண்டு வரலாங்க. ஒரு விஷயத்தில் ஒப்பீடு இருந்தால் எந்த விஷயத்தில் ஒப்பீடுன்னு பார்க்கணுங்க. ஒப்பீடு எந்த விஷயம் தெரியாமல் அவர்களை போல படைக்கப்படவில்லைன்னு அல்லாஹ் சொன்னான். உயரத்திலையா? உயரத்தில் நீங்கள் வழங்குறீங்க, வலிமையிலும் ஆற்றலிலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு. ஏன் மழையை குறைந்து வீடு அமைக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பேர் ஆற்றல் பெற்றவர்கள் அவங்க இருந்திருக்கணும். அப்படி எல்லாம் சொன்னதுங்க. ஒப்பீடு புரியணும். இப்போ ஒரு ஆள் சொன்னார், அப்துல் காதர் பாய் சிங்கத்தை போல அப்படின்றாரு. எந்த விஷயத்தில் சிங்கத்தை மாதிரி அப்படிங்கணும் அல்லவா? வீரத்தில், கம்பீர நடையில் அவர் சிங்கம் மாதிரி அப்படி சொன்னாதானுங்க பொருந்தேன். அதை விட்டு ஒரு ஆள் விளங்குறாரு. எப்படி தெரியுமா?
அப்துல் காதர் பாய் சிங்கம் மாதிரியா, அப்போ 4 கால் இருக்குமோ அப்படிங்கிறாரு. அப்போ அப்துல் காதர் பாய்க்கு ஒரு வாளும் இருக்குமோ? ஏன் சிங்கத்தில் 4 கால் வாழலாம் இருக்குதுல்ல? அப்படியா? ஒப்பீடுல எந்த விஷயத்தையும் வழங்குங்க. அந்த மாதிரி இப்போ இறைவன் இவர்களை போல படைக்கப்பட எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் படைக்கல அப்படின்னு சொன்னா வலிமையிலும் ஆற்றலிலும் அப்படிதான் பார்க்கணும். உயரத்தில்னு நீங்க கூடாது. உயரம்ன்றது அல்லாஹ் சொல்லிவிட்டானே அவர்கள் உயரமானவர்கள் என்று. ஏன் தெரியுமா இங்கே உயரமானவர்கள் அல்லாஹ் சொன்னால், பொதுவாகவே உயரமானவர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும், வலிமை அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ கூட நடைமுறையில் பாருங்கள், நல்ல உயர்ந்த மனிதனாக இருந்தால் அவனுக்கு சக்தி அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த பிரதமர் ஜனாதிபதிகள் பாதுகாவலர்களாக கவர்மெண்ட் வச்சுருக்கல்லவா, அவங்களாம் பாருங்கள் நல்ல உயரத்தில் தான் இருப்பாங்க. அது இயற்கை. இப்போ இறைவன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதிக உயரத்தில் இருந்தார்கள், வலிமையும் பெற்றிருந்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டான். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றமாக இருக்குது இவங்களுடைய படைப்பு அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. இங்கே வலிமையிலே சொல்லப்பட்டது, சராசரி மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அவங்க காலத்தை கூட பலவீனமான இருந்திருப்பாங்கல்ல, ஆது கூட்டம் சமூக கூட்டம் ஒவ்வொரு ஆளும் அப்படி இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு கூட நோஞ்சானி இருந்திருப்பாங்க, ஒரு பலவீனமான இருந்திருப்பார். அவங்கள்ட்ட கூட இப்போது கூட அது கூட்டத்தினுடைய வலிமை பெற்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, இந்த குத்துச்சண்டை வீரர், அவங்கெல்லாம் எவ்வளோ பலம் உள்ளவங்க, அப்படி இருக்கலாங்க. அதெல்லாம் இது பெரும்பான்மை கவனித்து சொல்லப்பட்டது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டு வரீங்க. சரி, அதனால் இதுவும் அடிபட்டு போகுது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லலாம். அவங்க கொண்டு வந்த ஆயத்தை என்னென்னா, இந்த ஹதீஸை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் அப்படிங்கிற ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். ஏன் தெரியுமா, இதுவும் குர்ஆனுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் கொண்டு வர்றாங்க. அது என்ன, சொர்க்கத்து வாசிகள் எப்படி இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் எந்த வகையில் அமைஞ்சிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா, அவங்க அந்த பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க. ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க. குத்தூஃபுஹா தானியா, சொர்க்கத்து பழங்கள் எல்லாம், இங்கே தான் பாயிண்ட், தானியாண்டா நெருக்கமாக இருக்கும். இதுதான் அதுக்கு அர்த்தம். உயர்ந்த மருத்துவம் வச்சாக குத்தூஃபுஹா பழங்கள் எல்லாம் தானியா தாழ்ந்து கிடக்கும் அப்படின்ட்டாங்க. தானியாவுக்கு தாழ்ந்து கிடக்கும் அப்படின்னு எங்க அர்த்தம் வச்சுங்க, அதுவே தப்பாச்சுங்க. நெருக்கமாக இருக்கும்னு தான் அதுக்கு அர்த்தம். சரி, இவ்வளாக தப்பாக அர்த்தம் வச்சாங்களா, அப்புறம் யோசிக்கிறாங்களாம். பழங்கள் தாழ்ந்து கிடக்கும் என்றால் சொர்க்கத்து வாசிகளும் குள்ளமாகத்தான் இருக்க வேண்டும். குள்ளம் என்றால் நம்ம உயரத்தில் இருக்கணுமா, அதிக உயரத்தில் இருக்க முடியாதான். அதிக உயரத்தில் இருந்தால் அந்த பழங்களை பறிக்கிறதுக்கு குனியணுமா. என்ன ஆராய்ச்சிங்கிறீங்க, புல்லரிச்சு போகுது. உங்களுடைய ஆராய்ச்சியால் பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. ஆனால் இந்த ஆராய்ச்சி எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சயான அதிகம் மறுக்கிறதுக்கு. சயான அதிகம் மறுக்கிறதுக்கு தப்பான அர்த்தம் வச்சுக்கிட்டு அதுதான் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. சரி, இங்கே பாருங்கள், இவன் என்ன சொல்கிறாங்க, சொர்க்கத்து வாசம் அதிகம் உயரம்னு சொன்னால் பழங்கள்லாம் தாழ்ந்து கிடக்கும் நல்லா சொல்லிவிட்டான். குனிஞ்சில் எடுக்கணும், சொர்க்கத்து வாசிகள்லாம் வலிக்குமே, அவர் சிரமப்படுவார்களே. ஆகவே 60 மூலம் சொர்க்கத்து வாசிகள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒவ்வொருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வடிவத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மறுக்கிறாங்களாம். குல்லு மன் யதுகுலுல் ஜன்னா அலா சூரத்தி ஆதம், ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. சொர்க்கத்தினர்கள் எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயரத்தில் இருப்பார்கள், அவர் வடிவத்தில் இருப்பார்கள். அதை மறுக்கிறாங்களாம். இதை ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 60 மூலம் இன்னும் மட்டும் மறுத்த பத்தாத, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, இதையும் சேர்த்துலாம் இருக்கணும். அதுக்காக வேண்டி இதுக்கு கொண்டு வர்றாங்க. சரிங்க, இது இப்போ ஒரு சொர்க்கம் இப்படி தான் இருக்கும்னு நீங்களாகவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு சொர்க்கத்து வாசல் சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இந்த உலகத்தில் தான் உயரமாக இருந்தால் பழிக்கணும், இருந்தால் தாழ்ந்து இருந்தால் குனிஞ்சு எடுக்கணும். அந்த அங்கே போய்கிட்டு உயரமாக இருந்தால் நம்ம பறிச்சுக்கலாம். அவருக்கு வந்து உயரமாக இருந்தால் பழங்களும் உயரமாக இருக்குன்னு வச்சுக்கிறோங்க மரத்தில், அவருக்கு கஷ்டப்படாமல் பறிச்சிடுவார். ஆனால் கீழே இருந்தாக்கா குனிஞ்சு எடுப்பார், அவருக்கு வேதனையாக இருக்கும். சொர்க்கத்து வாசிகளுக்கு வேதனை இருக்குமா? ஆகவே சரியான ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சயனாதியை மறுப்பீங்களா? தானியால் இருக்குதுல்ல, அதுக்கு தாழ்ந்து இருக்கும் அப்படின்னு எங்கே அர்த்தம் இருக்கு? நெருக்கமாக இருக்கும்னு தானங்க அதுக்கு அர்த்தம். கரீபா அப்படின்னு அர்த்தம். தனா அண்டா என்ன அர்த்தம்? கருப நெருங்கியதுன்னு அர்த்தம். அந்த சொர்க்கத்து கனிகள் சொர்க்கத்து வாசிகளுக்கு நெருக்கமாக இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சொர்க்கவாசி நின்று கொண்ட நிலையிலே ஒரு கனியை புசிக்க விரும்பினால் அவருக்கு அருகிலே இந்த பழம் இருக்கும். சொர்க்கத்து வாசி அமர்ந்த நிலையிலே இருந்து கொண்டு ஒரு பழத்தை ருசிக்க புசிக்க விரும்பினால் அவருக்கு பக்கத்திலே அந்த பழம் இருக்கும். ஒரு சொர்க்கவாசி படுத்து கொண்டு இருக்கிற நிலையிலே ஒரு பழத்தை புசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவருக்கு பக்கத்திலே பழம் இருக்கும். அதாங்க சொர்க்கம். இங்கே தான் அப்படி இல்லை. உயரமாக இருந்தால் பறிக்கிறது, நம்ம உயரத்துக்கு இருந்தால் சாதமாக இருக்கிறது, கீழே இருந்தால் குனிகிறது. ஏன்னா பழங்கள்லாம் அது அங்கங்கே தான் இருக்குது. இது நமக்கு இங்கே சொர்க்கம் அப்படியா? ஏங்க இந்த உலகத்தை உள்ளது போய் சொர்க்கத்துக்கு போய் ஒப்பிடுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களே, மாலா ஐனுன் ரஅத், சொர்க்கம் எப்படி தெரியுமா இருக்கு? எந்த கண்களும் கண்டிருக்காது, யாருடைய காதுகளும் கேட்டிருக்காது, யாருடைய உள்ளத்திலும் சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை கூட செய்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடம் அல்லவா சொர்க்கம். சிலதான் அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பறிக்கிறது, கம்பு வச்சு பறிக்கிறது, குனிஞ்சு எடுக்கிறது, இங்கே உள்ள போய் அங்கே கொண்டு வரீங்க. ஏங்க ஒரு ஹதீஸை மறுக்கிறது இப்படி எல்லாமே யோசிப்பாங்க. அதுக்காகத்தான் எல்லாம் சொன்னான், நீங்கள் இந்த உலகத்தில் பழத்தை பறிக்கிறதுக்கு உள்ள நிலை அங்கே இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பழம் வேணும்னு நினைச்சிட்டா இருந்த இடத்துக்கு வந்துடும். எந்த அளவுக்கு வரும்? கரீபா, தானியாண்டா கரீபா, நெருக்கமாக வந்துடும். நீங்கள் நின்று இருந்தாலும் சரி தான், உட்கார்ந்து இருந்தாலும் சரி தான், நீங்கள் படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான், நெருக்கத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் வச்சா அப்போ தப்பாக போச்சா? நீங்கள் தப்பாக அழுத்தம் வச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தவறாக அர்த்தம் வைப்பதுங்கிறது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான். ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏற்படலாமா? ஒரு ஹதீஸையும் மறுப்பதற்காக வந்த நீங்கள் அந்த வசனத்துக்கு தப்பான அர்த்தம் வச்சுட்டு ஆகவே இந்த ஹதீஸை மறுக்கணும்னு சொல்லலாமா? இதுக்கு மட்டுமா? இன்னும் வேறு ஹதீஸை மறுக்கும்போது கூட தப்பான அர்த்தம் தான் வச்சுங்க. உம்மைமா அவங்கள திருமணம் செஞ்ச ஹதீஸு சம்பந்தம் புகாரில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்ச ஹதீஸு, அதை மறுத்தீங்க. அந்த ஹதீஸில் வர்ற சூக்காங்கிற வார்த்தைக்கு ஆடுகளை மேய்க்கிற இடையில தப்பாக அர்த்தம் வச்சுங்க. அங்கே குடிமகன் பிரஜைங்கிற அர்த்தம். இப்போ எங்கள் அர்த்தம் தப்பாக வச்சுட்டீங்களே, தப்பாக வருத்தது பெரிய குறையாக யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் தெரிந்தவர்களும் இல்லை. தப்பாக அர்த்தம் வைக்கிறது இயல்பு. ஆனால் உங்களுக்கு நாங்கள் கேட்கறது, ஒரு சரியான ஹதீஸை மறுக்க முன் வந்து நீங்கள் அந்த ஹதீஸினுடைய பொருளையே தெரியாமல் இருக்கிறீங்களே என்பது தான். ஏன்னா ஒரு சரியான ஹதீஸை மறுப்பதுங்கிறது பாரதூரமான விஷயங்க. அதுக்காக தான் இந்த கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். அங்கே ஒரு ஹதீஸ் அர்த்தம் வச்சுங்க, தப்பாக அர்த்தம் வச்சுங்க. இங்கே ஒரு ஆயத்துக்கு தப்பாக அர்த்தம் வச்சுட்டு ஒரு ஹதீஸை மறுக்கிறீங்க. எது எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி அர்த்தம் வச்சுட்டா உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் ஏற்பட்டிருக்காதுல்ல. அந்த சொர்க்கத்துடைய பழங்கள் எல்லாம் சொர்க்கத்து வாசிகளுக்கு நெருக்கமாக இருக்கும். சப்ஜெக்ட் முடிஞ்சு. சரி, அடுத்து இன்னொரு ஆய்வு பண்ணுறாங்களாம். என்ன ஆய்வு தெரியுமா? எல்லாம் ஆச்சரியப்படுகிற ஆய்வு தான். ஸல்லல்லாஹு சொன்னாங்களே 60 முழம் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எந்த முழம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயரத்தின் அடிப்படையில் உள்ள அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய மூலமா அல்லது நம்முடைய மூலமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொன்னது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொன்னாங்க? சஹாபா பெருமக்களுக்கு. அவங்கெல்லாம் ஒரு முழம்ல என்ன விளங்கி வச்சிருக்காங்களோ அதானங்க அர்த்தம். அதே நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கைக்கா நம்ம கைக்கா அது தேவையில்லை உங்களுக்கு. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கைக்கு தான் சொன்னால் ஸல்லல்லாஹு விளக்கமாக சொல்லியிருப்பாங்கல்ல. 60 முழம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கையின் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி சொல்லலைங்கும் பொழுது அந்த காலத்து மக்கள் 60 முழம்ங்கிறத எப்படி விளங்குவாங்களோ அப்படி தானே வழங்க முடியாத. ஒரு நாள் ஒரு கருத்தை சொன்னால் அவர் எப்படி விளங்குவாரோ அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. அப்போ நம்முடைய 60 முழம் தான் அது கருத்து. இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. கேள்வி கேட்கணும்னு ஏதாவது கேட்டுருக்கக்கூடாது. சரிங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த சில இடங்கள்லாம் இந்த 60 அடி தர்கா 40 அடி தர்காலாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே கிடையாதுல்ல. இந்த ஹாபில்களோருக்கு 3 இடத்துல இருக்குது கபர் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ ஹாபில்களோருக்கு ராமேஸ்வரத்தில் இத்தனை அடி உயரத்தில் இருக்குது. இப்படிலாம் சொல்கிறாங்கங்க. இதை வச்சுக்கிட்டு சரி, நானும் சொல்கிறேன், இதுவெல்லாம் நீங்கள் நம்பலையில் மறுங்க, உங்களுக்கு உரிமைங்க. அது ஹாபிலுக்கு எப்படி 3 இடத்தில் கபர் இருக்கும் கேட்டீங்கல்ல. ஆகவே ஒரு இடத்தில் தான் இருக்கும், ஒரு இடத்தில் இருக்காது சொல்லுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குங்க.
அதே போல் 60 அடி தர்கா இருக்குது, கபர் இருக்குதுன்னால சில பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அதே மறுங்க. 60 அடியும் கிடையாதுங்க, அப்படி மறுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. யாரும் சொல்கிறாங்கங்கிற வச்சுக்கிட்டு சையல் அதீதியை மறுக்கிறீங்க. 60 அடி தர்கா இருக்கிறது என்று ஒரு கூறுகிறாளே, அப்படி அவர் சொல்கிறாரா? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழமெல்லாம் கிடையாது, மறுத்துருவோம். 60 அடி தர்காவுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் இருந்தாங்கிறது என்னங்க, ஏதாவது தொடர்பு இருக்கா? நீங்கள் 60 அடி தர்காவை மறுக்கலாம், அதற்காக ஒரு செயல் அதீதியை நீங்கள் மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஹாபிலுக்கு 3 கபர் இருக்க வாய்ப்பில்லை, மறுங்க நீங்கள். நாங்களும் மறுப்போம், 3 இடத்துலாம் இருக்க முடியாது, 1 தான் இருக்கும். நாங்களும் சொல்கிறோம் 3 இடத்தில் இருக்கிறது. ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 முழம் இல்லை. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். செயலாக நீங்கள் மறுக்கிறீங்க. மக்கள் ஒரு தவறான கருத்தை சொன்னால், அவர்கள் தவறாக விளங்கி இருந்தால் அதை மறுக்கலாம். மக்கள் இப்படியெல்லாம் வழங்கி வச்சுருக்காங்க. ஆகவே இந்த செயலாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆய்வாளர்கள் இதுவரைக்கும் பெரிய எலும்பு கூடையெல்லாம் கண்டுபிடிக்கலை. ஆகவே நாங்கள் செயலாதியை மறுப்போம். எந்த நிலைக்கு போயிட்டீங்க இப்போ நீங்கள்? இப்போ நமக்கு என்னண்டா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸையெல்லாம் பாதுகாப்பான். இப்படியெல்லாம் ஒரு சில பேர் தவறான நச்சுக்கருத்தை சொல்லிட்டேனால ஏன் சில பேர் சொல்கிறான்னு சொன்னால், பிற்காலத்தில் நம்ம பேசப்படணும், இப்படியெல்லாம் கருத்து சொன்னவர் இருந்திருக்கிறார், அப்படி பேசப்படணும்னால சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ் ஹதீஸை பாதுகாப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான்ல, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிபட்டு நடங்க. குர்ஆனில் உள்ளது தானே அத்தியுர் ரசூல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபட்டு நடப்பதுங்கிறது குர்ஆனில் உள்ளது தானே. எப்போ இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்ற முடியும்? ஹதீதுகள் இருந்தால் தானே. அதனால் ஹதீதுகள் கியாமத் நாள் வரைக்கும் கட்டாயம் இருக்கும். யார் எத்தனை பேர் எந்த நச்சுக்கருத்தை கொண்டு வந்தாலும் சரிதான், இந்த ஹதீதுகளை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் மறுக்க நினைத்தவர்கள் அதனுடைய விளைவை சந்திக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் ஹதீஸை ஒரு காலம் அழிக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டான்ல, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம்னு சொல்லிவிட்டான். அந்த குர்ஆனில் தான் அத்தியுர் ரசூல் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நலங்கண்டு. அப்போ அல்லாஹ் பாதுகாப்போன்னு முடிவுக்கு வந்தால் அத்தியுர் ரசூலையும் பாதுகாக்கணும். எப்போ அத்தியுர் ரசூல் அல்லாஹ் பாதுகாக்கிறானோ ஹதீஸ்களையும் பாதுகாத்தே ஆகணும். ஏன்? ஹதீஸ்கள் இருந்தால் தான் அத்தியுர் ரசூல் இருக்கும். அதனால் ஹதீஸ்களை யார் எப்படி முளைந்தாலும் ஒன்றும் செய்து விட முடியாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி 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 புகாரி இல்லாமல் ஆக்கலாம்ல. 4000 ஹதீஸ் மடங்கி மடங்கி வருகின்ற ஹதீஸெல்லாம் விட்டுட்டால் 4000 சொச்சம் இருக்குன்னு வச்சுக்கலுங்க. புகாரி ஹதீஸ் எனக்கு அறிவுக்கு பொருந்தலை, விஞ்ஞானத்துக்கு பொருந்தலை, குர்ஆனுக்கு முரணாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆளும் வந்து ஆரம்பிச்சுட்டா 4000 பேர் சேர்ந்தால் புகாரி பில்லாமல் போயிருமாங்க. இதற்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று திரணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தேவையில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதுவும் தேவையில்லை, சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் ஒரு 4000 பேர் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் மறுத்தாலும் போதும். ஒரு ஆள் வர்றாரு சொல்கிறாரு, இந்த ஹதீஸ் அறிவுக்கு பொருந்தலை, நான் மறுக்கிறேன். இன்னொரு ஆள் வந்தார், இன்னொரு ஹதீஸ் எனக்கு பொருந்தலை, நான் மறுக்கிறேன். 4000 பேர் ஒவ்வொரு ஹதீஸ் மறுத்தா கூட இப்போ புகாரி இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அப்படி யாரும் இது வரைக்கும் சொல்லலை. ஒருவரே வந்து 4000 பேரெல்லாம் வேணாம், நான் ஒரு ஆளே அதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹதீஸாக மறுத்துக்கிட்டே இருக்கலாம். இறைவன் பாதுகாப்பான். ஹதீஸை உண்மையாக விளங்கி அதை பின்பற்றுகின்ற நல் பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக. சரியான விளக்கங்களை நமக்கு இறைவன் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.